இன்றைக்கி நம்ம மல்லி இலை சாதம் தாங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குழையாமல் அதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து கழுவி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4-5 எல்லாம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஸ்டார் பூவு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பகுதி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும் தேவையில்லை இதுக்கு நமக்கு மல்லியில் சாதத்துக்கு. இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போகிற வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டையும். இப்போ மல்லி இலை நமக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க பேஸ்ட்டை. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கும் காரத்தை போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே அரை லெமனில் ஒரு 1/4 லெமன் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க விதை இல்லாமல். எடுத்துகிட்டு நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாடு ரைஸுன்றனால சாப்பாட்டு அரிசி நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்காக நம்ம 1க்கு 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சட்டுன்னு வீட்டில் நமக்கு ஒன்று காய் எதுவும் வெஜிடபிள் இல்லைன்னா சட்டுன்னு இந்த மாதிரி 1 பாட்டன் ரைஸ் கூட நம்ம மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு இது மாதிரி நம்ம செய்யலாங்க. இல்லை நமக்கு காலையில் வேலைக்கு போகிறோம்னா ஸ்கூலுக்கு போகிறோம்னா இந்த மாதிரி 1 பாட்டன் எடுத்துகிட்டு போகலாங்க. எதுவுமே வீட்டில் இல்லைன்னா மல்லி இலை இருந்தாலே போதும். நமக்கு சிம்பிளாக இருக்கிறதுனா நம்ம சைடிஷு தொட்டுக்கிற வச்சுக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். ரைஸ் போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். சாதம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிக்குதுங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. சாதத்தை பார்த்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்களா? உங்களுக்கு சாதத்தை பார்த்தாலே தெரியுங்க. அப்படியே குழஞ்சி போகாமல் அருமையாக வந்திருக்குங்க. சாதம் நல்லா குழையாமல் இருக்குங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு சாதம் எடுக்கும்போதே தெரியும். அடிப்பிடிக்கவும் இல்லைங்க. அருமையான இன்றைக்கி நம்ம மல்லியில் சாதம் தான் இன்றைக்கி நம்ம குக்கரில் குழையாமல் பார்த்துருக்கோங்க. நீங்கள் சாதம் இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கர் சாதம் இன்னும் நல்லா நமக்கு மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நல்லா உதிரியாக இருக்குங்க. நீங்கள் குக்கரில் சாதம் அப்படியே நீங்கள் குக்கரில் வச்சுட்டிங்களாக்கு உங்களுக்கு கட்டியாக அப்படியே செட் ஆகிடும் இட்லி மாதிரி. அதுக்காக தான் இந்த டிப்ஸு சொன்னது. முடிஞ்சளவுக்கு குக்கரில் சாதம் வச்சிங்களாக்கு குக்கர் எல்லாம் நமக்கு சாதம் ரெடியாகி வந்ததுமே நீங்கள்
ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு சாயந்தரம் ஆனாலும் சரி, மதியானம் ஆனாலும் சரி, லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரிங்க, சாதம் சூப்பராக பொலன்னு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட் ரைஸில் தான் நம்ம இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம மல்லியில சாதம் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, வீடியோலாம் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.